வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ பொதுவா குரு சந்திர சேர்க்கைக்கு எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடலாம், எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பெயரில அந்த குரு சந்திர சேர்க்கையை எடுத்துக்கிட்டு எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கு சின்னதா ஒரு பெயரில தெய்வத்துடைய பேர் சொல்றேன். அந்த பேரு இந்த குருச்சந்திர சேர்க்கைக்கோ குருச்சந்திர பரிவர்த்தனைக்கோ குருச்சந்திர நட்சத்திர பரிவர்த்தனைக்கோ உங்க அருகாமையில இருந்தாலும் நீங்க போய் கும்பிடலாம். இல்லைன்னா தூரமா இருக்கிற இடத்தையும் தேடி போய் கும்பிடலாம். அது கும்பிடுறப்ப அந்த குருச்சந்திரனுடைய யோகம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். பொதுவா அவங்க ஜாதக பிரகாரம் எந்தெந்த பாவகம் என்ன ஏது, அதுக்கு எந்த ஊர் வருது, அப்படியெல்லாம் இருக்கு. இருந்தாலும் உங்கள் அருகில் இருந்தால், இல்ல நீங்க உங்களால போக முடிஞ்ச இடத்துல இருந்தா, நீங்க இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிறப்போ, குருச்சந்திரன் நினைவு உங்க ஜாதகத்துல இருக்கிறப்போ இதை முயற்சி பண்ணலாம். அப்போ முதல் தெய்வமா பொன்னியம்மன் வழிபாடு, இரண்டாவதாக சந்திரசேகரன் வழிபாடு, அதாவது சிவன்ல சந்திரசேகரன் உள்ள கோவில்கள்ல போய் கும்பிடலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா சந்திரனுடைய பரிகார ஸ்தலம் திருப்பதி ஏழுமலையான், அது பிராமண பூமி, சந்திரனுடைய பரிகார ஸ்தலம், அங்கேயும் போய் இந்த குருச்சந்திர யோகத்தை ஆக்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம், அது குரு சந்திரனுக்கும் போகலாம், குரு சுக்கரனுக்கும் போகலாம். ஏன்னா அதுவும் பிராமண பூமி தான். அங்கேயும் குரு சந்திரன் ஆக்டிவேஷன் இருக்கு, குரு சுக்கரன் ஆக்டிவேஷன் இருக்கு. அதே மாதிரி காடாம்புல பகவதி, அங்க போனீங்கன்னா அந்த தாய் குரு ஞான குருன்னு அந்த தாய்க்கு பேர். அப்போ காடாம்புல பகவதியோட வழிபாடும் பண்ணலாம். ஏன்னா அவங்க வித்யாதேவி, அது குரு புதனுக்கும் போகலாம், குரு சந்திரனுக்கும் போகலாம். காயத்ரி தேவி வழிபாடு எல்லா கிரகங்களுக்கும் இணைவுக்கு பொதுவா பண்ணலாம். ஏன்னா காயத்ரி மந்திரம் சொல்லியிருந்தா பூஜை பண்றோம். இருந்தாலும் குருச்சந்திரனுக்கு அது நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி செல்வநாயகி அம்மன் வழிபாடு, செல்வம்ங்கிறது குரு, நாயகிங்கிறது சந்திரன், அப்ப செல்வநாயகி அம்மன் வழிபாடு. அதே மாதிரி கேதார்நாத், குரு பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் உள்ள பரிகார ஸ்தலம் தான். கேதார்நாத் போய் கும்பிடலாம். அதே மாதிரி அமுதவல்லி நாச்சியார் உடனரை உலகளந்த பெருமாள், காஞ்சிபுரம். அமுதம் அப்படிங்கிறது குரு, வள்ளிங்கிறது சந்திரன். அங்க பாத்தீங்கன்னா உலகளந்த பெருமாளே இருப்பார். அப்போ அங்கேயும் போலாம். அதே மாதிரி பொற்கொடி அம்மன் ஆலயம் வேலூர், பொண்ணுனா குரு, கொடிங்கிறது சந்திரன், பெண்மைத்தனம், அதாவது கொடி இடை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மையுடைய அமைப்பு. அப்போ கொடிங்கிறது சந்திரனாகவும் செல்வங்கிறது சுக்கரனாகவும் எடுத்துக்கிட்டு நாம பொற்கொடி அம்மன் ஆலயம் வேலூர் போய் கும்பிடலாம். அதே மாதிரி முல்லை கொடியால் பாபநாசம், முல்லைவனநாதர், கற்பராச்சாம்பியை, கர்ப்பத்தின முக்கிய தேவை குரு. அப்போ அதை கற்பராச்சாம்பிகை அப்படிங்கிற குருவும் சந்திரனும் சேர்ந்து அந்த அமைப்பை கொடுப்பாங்க அப்படிங்களா. அதே மாதிரி கும்பகோணம் இன்னம்பூர் ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ எழுத்தரிநாத சுவாமி ஆலயம். எழுத்தரிநாதர் அப்படின்னா குரு தான் எழுத்தை அறிவியும் சொல்லி தரணும். அப்போ அவர் அங்க எழுத்தரிநாதரா இருக்கார். அப்போ நித்திய கல்யாணி அம்பாள் சந்திரன். அப்போ அங்க போனாலும் குருச்சந்திர யோகம் வேலை செய்யும். அதே மாதிரி பிரம்மராம்பாள் ஸ்ரீசைலம் ஆந்திராவில், அங்க வேற பிரம்மம் பிராமணர் அப்படின்னா குரு, அப்போ அம்பாள் சந்திரன். அதே மாதிரி பிரம்ம வித்யா, அதுவும் குரு தான். வித்யாங்கிறது புதன் சந்திரன் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாம். அப்போ திருவெண்காடு பிரம்ம வித்யா. பெரிய நாயகி அம்மன் வழிபாடு, பெரிய கிரகம் வியாழன், குரு கிரகம் தான் பெரிய கிரகம். அப்ப நாயகி சந்திரன், அப்ப பெரிய நாயகி அம்மன் வழிபாடு. அதே மாதிரி குருமஞ்சிரைங்கிற ஒரு ஊர்ல பால மாரியம்மன், அதாவது பாலங்கிற அந்த குழந்தை குரு, மாரியம்மன் சந்திரன், அப்ப பால மாரியம்மன். அதே மாதிரி தளி அப்படிங்கிற இடத்துல மாங்காத்தம்மன், மாங்காத்தம்மன் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அந்த மாங்கனி மாம்பழம் அப்படிங்கிறது குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டானது. மாரியம்மன் சந்திரன். அதே மாதிரி பெரிய பாளையத்தம்மன், அதான் பெரிய கிரகம் குரு, பாளையத்தம்மன் சந்திரன். அப்போ அதே மாதிரி வில்லிவாக்கம் தேவி பாலியம்மன், வில்லிவாக்கத்துல தேவி பாலியம்மன் ஆலயம் இருக்கு, அந்த இடத்துலயும் போய் கும்பிடலாம். வில்லிவாக்குங்கிறது குருவுடைய இடம் தான். பாலியம்மன், பாலுங்கிறது குரு, சந்திரன் குருவை ரெண்டையும் குறிக்கும். அப்போ பாலியம்மன். அதே மாதிரி அணிமுத்து மாரியம்மன் ஒரு கோயில் இருக்கு, அங்கேயும் போய் சாமி கும்பிடலாம்.
அதே மாதிரி பொன்னழகி அம்மன் சிவகங்கையில இருக்கு, பொன் அழகி அம்மன். அங்கேயும் போய் ஆனந்தவல்லி அம்மன் மானாமதுரையில் இருக்காங்க, அங்கேயும் போய் வழிபடலாம். ஆனந்தங்கிறது குரு பகவான் தான் தரணும், அப்ப வள்ளிங்கிறது சந்திரன், ஆனந்தவல்லி அம்மன் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி சுந்தரேஸ்வரர் ஆலயம் ஆத்தங்குடி, அங்கேயும் போய் கும்பிடலாம். சுந்தரங்கிறது குரு, அங்க ஈஸ்வரி இருப்பாங்க அம்மா உடனுடைய. அப்போ சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் ஆத்தங்குடியில போய் அங்கேயும் கும்பிடலாம். அதே மாதிரி பௌர்ணமி நாள்ல முல்லைப்பூ வைத்து சந்திர பகவானுக்கு முல்லைப்பூ மாலை போட்டு பௌர்ணமி நாள்ல கும்பிடலாம். அதே பௌர்ணமி நாள்ல இளமஞ்சள் நிற ஆடை போட்டு குரு பகவானைக்கும் சாற்றி வழிபாடு பண்ணலாம். இப்படி பண்றப்போ நமக்கு நல்ல அந்த குருச்சந்திர யோகம் நமக்கு வேலை செய்யும், குருச்சந்திர பரிவர்த்தனை வேலை செய்யும். அப்போ வேதம் குரு, நாயகி சந்திரன், வேதநாயகி அம்மன் வழிபாடு பண்ணலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் உங்கள் அருகாமையில் இருந்தால் நீங்க தாராளமா பண்ணி பயன்பெறலாம். எனது பெயர் குருமணிகண்டன், கேரளா பாலக்காடு. உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமா எல்லா வித ஜோதிடமும், பிரசன்னம், ஜாமக்கோள், ஆருடம், அதே போல ஜாதகம், இப்போ பாரம்பரியம், இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய சிஸ்டங்கள், கேபி சிஸ்டம், எந்த சிஸ்டத்துல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுனால எங்கிட்ட பார்க்கலாம். முன்பதிவு அவசியம். வணக்கம்.